ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதங்கள் 11-12. பதம் 11. தாஸ்வாவாத்சீத் ஸ்வ சிருஷ்டாசு சஹஸ்ரம் பரிவத்சரான் தேன நாராயணோ நாமயத் ஆப புருஷோத்பவா. மொழிபெயர்ப்பு: அந்த பரமபுருஷர் அருவமானவர் அல்ல, அவர் விசேஷமான ஒரு நரர் அல்லது நபராவார். ஆகவே பரம நரரிலிருந்து படைக்கப்பட்ட உன்னதமான நீர் நாரா எனப்படுகிறது. அந்த நீரில் சயனித்திருப்பதால் அவர் நாராயணர் எனப்படுகிறார். பதம் 12. திரவ்யம் கர்மச்ச காலச்ச ஸ்வபாவோ ஜீவ ஏவச்ச யத் அனுகிரகத் சந்தின சந்தியத் உபேக்ஷயா. மொழிபெயர்ப்பு: அனைத்து பௌதிக மூலப்பொருட்கள், செயல்கள், காலம் மற்றும் குணங்கள் ஆகியவையும் அவற்றை அனுபவிப்பதற்கென உள்ள ஜீவராசிகளும் அவரது கருணையால் மட்டுமே இருக்கின்றன. அவற்றை அவர் அலட்சியப்படுத்திய உடனேயே அனைத்தும் மறைந்து விடுகின்றன. பொருளுரை: ஜீவராசிகள் ஜட இயற்கையை அடக்கியாள விரும்புவதால் அவர்களே பௌதிக மூலப்பொருட்கள், காலம், குணங்கள் போன்றவைகளை அனுபவிப்பவர்களாவர். பகவான் பரம அனுபவிப்பவராளவராவார். ஜீவராசிகள் பகவானின் இன்பத்தில் அவருக்கு உதவியாக இருந்து அனைவரது தெய்வீக இன்பத்திலும் பங்கேற்க வேண்டியவர்களாவர். அனுபவிப்பவர், அனுபவிக்கப்படுபவர் ஆகிய இருவருமே இன்பத்தில் பங்கேற்கின்றனர். ஆனால் பகவானைப் போல இன்பம் அனுபவிக்கும் தகுதியற்ற ஜீவராசிகள் மாயா சக்தியால் ஏமாற்றப்பட்டு பகவானைப் போலவே அனுபவிக்க விரும்புகின்றனர். ஜீவராசிகள் பகவானின் உயர்ந்த இயற்கையை பராப்பிரகிருதி சேர்ந்தவர்கள் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டு உள்ளனர். விஷ்ணு புராணத்திலும் கூட இவ்வாறே குறிப்பிடப்பட்டு உள்ளனர். ஆகவே ஜீவராசிகள் உண்மையான அனுபவிப்பாளர்கள், புருஷர்கள் அல்ல. இதனால் ஜட உலகில் ஜீவராசிகளுக்குள்ள அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பொய்யானதாகும். ஆன்மீக உலகில் ஜீவராசிகள் தூய நிலையில் இருப்பதால் பரமபுருஷரின் இன்பத்தில் அவர்கள் பங்காளிகளாக இருக்கின்றனர். ஜட உலகில் ஜீவராசிகளின் கருமங்களால் எழும் அடக்கியாளும் ஆர்வம் இயற்கையின் சட்டங்களால் படிப்படியாக தேய்ந்து விடுவதால் பகவானோடு ஒன்றாகிவிட வேண்டும் என்ற மாயாசக்தி பந்தப்பட்ட ஆத்மாக்களின் செவிகளில் உத்தரவிடுகிறது. இதுவே மாயாசக்தியின் கடைசி வலையாகும். பகவானின் கருணையால் கடைசி மாயையும் விலகிவிடும் பொழுது ஜீவராசி மீண்டும் தனது சுய நினைவில் வைக்கப்பட்டு உண்மையாகவே முக்தி அடைகிறான். ஜட தலையிலிருந்து இவ்வாறு முக்தி அடைவதற்காக பகவான் ஜட உலகை படைத்து சில காலத்திற்கு முந்தைய பந்தத்தில் கூறப்பட்டது போல அவரது கணக்குப்படி 1000 ஆண்டுகள் அதை காத்து பிறகு தம் விருப்பப்படி மீண்டும் அதை அழித்து விடுகிறார். எனவே ஜீவராசிகள் பகவானின் கருணையையே முற்றிலும் நம்பியிருக்கின்றனர். மேலும் பகவான் விரும்பும் பொழுது விஞ்ஞான முன்னேற்றத்தால் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட பெயரளவேயான சுகபோகங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா.